ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் 7338824242. மேற்கு வங்கத்தில் ஒரு பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் நீதி கேட்பதற்காக நடத்தப்பட்ட போராட்டத்தின் போது ஒரு பெண் காவலர் தாக்கப்பட்டிருப்பதாக அம்மாநில காவல்துறை வெளியிட்டுள்ள பதிவு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மேற்கு வங்கம் கொல்கத்தாவில் ஆர்ஜிகர் மருத்துவமனையில் வேலை செய்த பெண் மருத்துவர் இம்மாதம் 9ஆம் தேதி கொடூரமான முறையில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார். இந்த கொடூர சம்பவம் நாடு முழுவதும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொலை செய்யப்பட்ட பெண் மருத்துவருக்கு நீதி கேட்டு இம்மாதம் 14ஆம் தேதி பலர் ஆர்ஜிகர் மருத்துவமனை வளாகத்திற்குள் அத்துமீறி நுழைந்து அங்கிருந்த பொருட்களை எல்லாம் அடித்து உடைத்து சேதப்படுத்தினர். அவர்களை விரட்ட கண்ணீர் புகைகுண்டுகளை காவல்துறையினர் வீசினர். தடியடியும் நடத்தப்பட்டது. ஆனால் வன்முறை கட்டுக்குள் வரவில்லை. காவல்துறையினர் மீதும் தாக்குதல் நடந்தது. இந்த தாக்குதலில் பெண் கான்ஸ்டபிள் ஷம்பா பிராம்னிக் மீது செங்கல் எறியப்பட்டதில் அவர் முகத்தில் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது. ரத்தம் ஒழுகும் முகத்துடன் ஷம்பா இருக்கும் புகைப்படத்தை பகிர்ந்து அந்த இரவு ஷம்பாவுக்கு இல்லையா, பெண் மருத்துவருக்காக நீதி கேட்டவர்களுக்கு ஷம்பா கண்ணுக்கு தெரியவில்லையா என்று கொல்கத்தா காவல்துறை கேள்வி எழுப்பியுள்ளது. கொல்கத்தாவில் பெண் காவலருக்கு கூட பாதுகாப்பு இல்லை, என்ன காவல்துறை இது என்று பலர் அந்த பதிவில் கமெண்ட் செய்து வருகின்றனர்.